அடுத்த சகோதரர் கேட்டிருக்காங்க, எனக்கு தெரிந்த ஒருவர் தொழுகையின் முக்கியத்துவம் தெரிந்தும் தொழுவதில்லை. சில விஷயங்களில் அட்வைஸ் செய்யும் அளவிற்கு அவருக்கு அறிவு இருந்தும் இப்படி தொழாமல் இருக்கும் அவருக்கு தங்களின் அட்வைஸ் என்ன? அவர் உங்கள் வெப்சைட்டை பார்ப்பது உண்டு, வேறு பல விவாதங்களையும் கேட்பது உண்டு அப்படின்னு இருக்காரு. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, வெப்சைட்டுகள் நல்ல வெப்சைட்டுகளை பார்க்கறது, நல்ல சைட்டுகள் இஸ்லாமிக் நாலேஜ்களை தெரிஞ்சுக்கிறது, இஸ்லாமிக் பயான்களை கேட்கறது, விவாதங்களை பார்க்கறது, இது சில பேருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. அதை புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல பார்த்தாதான் அதன் மூலமா பயன் கிடைக்கும். ஒரு பொழுதுபோக்கு, ஏதோ ஒரு சினிமா ஆக்டருடைய ஜோக்கை பார்க்கறதுக்கு பதிலா அல்லது ஒரு சினிமா பாட்டு கேட்கறதுக்கு பதிலா நான் இதை உட்காந்து பாக்குறேன் அப்படின்னு பார்த்தாருண்டா அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன உபதேசம் செய்தாலும் அந்த உபதேசம் பலனளிக்காது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களை முதல்ல புரிஞ்சுக்கங்க, தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய கட்டாயமான கடமை. பொதுவா நாம நல்ல விஷயங்களை படிக்கும் பொழுது, நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்க்க வேண்டும். என்னுடைய வெப்சைட்டை பார்த்தாலும் சரி, மற்ற வெப்சைட்டை பார்த்தாலும் சரி, அல்லது மற்றவர்களுடைய இதை கேட்டாலும் சரி, பயான்களை கேட்டாலும் சரி, அல்லது புத்தகங்களை படித்தாலும் சரி, சீரி பார்த்தாலும் சரி, நல்ல விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த நல்ல விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், பிரயோஜனமும் உண்டு. அதை விட்டுட்டு ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போனீங்கடா இந்த நிகழ்ச்சியில பார்க்கறதுனால உங்களுக்கு பிரயோஜனமும் இருக்காது, அதனால உங்களுக்கு வாழ்க்கைக்கு பலனும் இருக்காது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம ஆளுகள்கிட்ட மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வம் வந்த அளவுக்கு மார்க்கத்தை பின்பற்றுங்கிற ஆர்வம் இல்லை. மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிற அளவுக்கு மார்க்கம் தெரியறதுக்கான கேள்வி கேட்பாங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, இவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, இந்த சைட்டை கேட்டு பார்க்கலாம், அந்த சைட்டை கேட்டு பார்க்கலாம், அந்த ஆன்லைன்ல கேட்கலாம், இந்த ஆன்லைன்ல கேட்கலாம், அந்த ஷேக்ல கேட்கலாம், இந்த ஷேக் கேட்கலாம். மார்க்கத்தை கேட்கறதுல எக்கச்சக்கமான ஆர்வங்கள் உண்டு. ஆனால் அதுல எந்த அளவுக்கு பின்பற்றி நடக்கின்றோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்டவர்கள் தான் குர்ஆன்ல சொல்றான் யூதர்களை பற்றி, மஸலுல் லதீன ஹும்மிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார் யஹ்மில் அஸ்ஃபாரா. தௌராத்துடைய ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை யார் அவர்கள் பின்பற்றவில்லையோ, ஞானம் கொடுக்கப்பட்டுச்சு, தௌராத்துடைய ஞானம் தெரிஞ்சு போச்சு, மார்க்க ஞானம் தெரிஞ்சு போச்சு, ஆனால் சும்ம லம் யஹ்மிலுஹா, பிறகு அந்த மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றவில்லை என்றால் கமஸலில் ஹிமார் யஹ்மில் அஸ்ஃபாரா, தன்னுடைய முதுகுகளின் மீது பொதி பொதியாக கிரந்தங்களை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள். அல்லாஹ் எவ்வளவு காட்டமான வார்த்தையை பயன்படுத்துறான் பாருங்க. முதுகு மேல அதாவது பெரிய பெரிய கிரந்தங்களை, பெரிய பெரிய புத்தகங்களை சுமந்து சென்றனால அந்த கழுது கல்விமான் ஆயிடுமா? அது முதுகு மேல சுமக்குதானா? அதனால அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல. அதே போன்றுதான் சகோதரர்களே, நாம் கல்வியை கற்பது என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் கற்றதின்படி நடப்பது என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் கல்வி கற்று அதன்படி நடக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றவாளி அவர்தான், தெரிந்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால். இப்ப தொழுகை கடமைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மா யுஸ்அல் அப்து யௌமல் கியாமத்தி அனிஸ் ஸலாத், கியாமத் நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் ஒரு அடியான் நின்றவுடன் அவனுக்கு கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் கேள்வி விசாரணை தொழுகையை பற்றி தான். அப்ப நான் மார்க்க ஞானத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன், இவர்கிட்ட பதில் கேட்கிறேன், அவர்கிட்ட விவாதம் கேட்கிறேன், இவர்கிட்ட அதற்கான விளக்கம் கேட்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருப்பதை விட எவ்வளவு தெரியுமோ அதன்படி நடக்க ஆரம்பித்து விடுவோம். இது அல்லாஹ் குர்ஆனிலே பரவலாக கண்டிக்கிறான். இது யூதருடைய கெட்ட குணம். தெரிந்து வைத்திருப்பார்கள், ஆனால் அதன்படி நடக்க மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹால ஏதின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல் டால்லீன்ங்கறான். அதாவது கைரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்திற்குள்ளானவருடைய பாதையும் அல்ல, வலல் டால்லீன், உன்னுடைய வழிகட்டவர்களுடைய பாதையும் அல்ல. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு தஆலா அந்த ஆயத்துக்கு விளக்கம் அழகா சொல்றாங்க. அல்லாஹ் கோபத்திற்குள்ளானவர்கள் என்று சொல்வது யூதர்களை, வழிகட்டவர்கள் என்று சொல்வது கிறிஸ்தவர்களை. ஏன் யூதர்கள் ஏன் கோபத்திற்குள்ளானாங்க, கிறிஸ்தவர்கள் ஏன் வழிகட்டானாங்க? அழகான விளக்கம் சொல்றாங்க. யூதர்கள் மார்க்கத்தின் எல்லா விஷயங்களையும் விளங்கி வைத்திருந்தார்கள், நல்ல விளங்கி வச்சிருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி வைத்திருந்தார்கள் என்றால் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும், தன்னுடைய பெற்ற பிள்ளையை பற்றி விளங்கி வைத்திருப்பதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு தெளிவான மார்க்கை அனுபவித்திருந்தார்கள் யூதர்கள். ஆனால் அதை பின்பற்றி நடக்கவில்லை. ஆக அறிவிருந்தும் அமல் இல்லாததினால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானார்கள். அறிவு இருந்துச்சு, மார்க்க ஞானம் இருந்துச்சு, ஆனால் அதை பின்பற்றி நடக்கவில்லை, அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானார்கள். கிறிஸ்தவர்கள் ஏன் வழிகட்டவர்களானார்கள்? அவர்கள்ட்ட நல்ல இபாதத் செய்யணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கிற ஆர்வம் இருந்துச்சு, அல்லாஹ்வை நெருங்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு, ஆனால் எப்படி நெருங்குவது என்ற ஞானம் அவர்கள் இல்லை.
அறிவில்லை. அல்லாஹ் ரஹபானியத்தை நிபத்ததாவா மா கத்தபனாஹ அலைஹிம், நாம் விதிக்காத ஒரு துறவரத்தை அவர்களாகவே ஏற்படுத்திக் கொண்டார்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு. இறைவனை நெருங்குவதற்கு வழியாக அவர்கள் துறவரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த துறவரம் நாம் விதித்த பாதை அல்ல, அவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட பாதை. அப்ப அல்லாஹ்வை நெருங்குகிற ஆர்வம் இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு. ஆனால் நெருங்குவதற்கான வழி அவர்களுக்கு தெரியவில்லை, ஞானம் இல்லை. இங்கே அமல் இருந்துச்சு, அறிவில்லை. அதனால கிறிஸ்தவர்கள் வழிகட்டவர்கள். அங்க அறிவு இருந்துச்சு, அதனால அமல் இல்லை. அதனால யூதர்கள் கோபத்திற்குள்ளானவர்கள். அருமை சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் கிறிஸ்தவர்களை போன்று வழிகட்டவனாகவும் இருக்கக்கூடாது, யூதர்களை போன்று கோபத்திற்குள்ளானவர்களாகவும் இருக்கக்கூடாது. இந்த சகோதரர் கேட்டிருக்காங்க, நல்ல மார்க் ஞானம் இருக்குது, சைட்டை பார்க்கிறார், வெப்சைட் பார்க்கிறார், மார்க்க விளக்கம் தெரிஞ்சுக்கிறாரு, ஆனா தொழுகையே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யூதர்களை போன்று அறிவிருந்தும் அமல் இல்லை. ஆகவே சகோதரரை புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கங்களை தெரிந்து கொள்வது, மார்க்கத்தை ஆர்வம் காட்டுவது என்பதை பின்பற்றுவதற்காகத்தான். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கடா, சார் நான் மார்க்க விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதை பின்பற்றி ஆகணும், அதனால நான் தெரியாம இருந்துட்டு போயிடுறேன். நல்ல விஷயங்களை பாக்குறது இல்ல, நல்ல விஷயங்களை கேட்கறது இல்ல, நல்ல புத்தகங்களை படிக்கிறது இல்ல, நல்ல சைட்டுகளை பாக்குறது இல்ல, இன்டர்நெட்டை பாக்குறது, நல்ல விஷயங்களுக்காக எதையுமே பாக்குறது இல்ல. ஏன் தெரிஞ்சது அப்படி நான் ஃபாலோ பண்ணி ஆகணும், அதனால நான் பார்ப்பது இல்லை. அது இதை விட ரொம்ப மோசமான நிலை. ஆகவே தொழுகை என்பது அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்ட மிக முக்கியமான கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வச்சிருக்க எந்த ஒரு முஃமினும் தொழுகை விட மாட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை, அதாவது என்னுடைய கண் குளிர்ச்சி எனக்கு தொழுகையில தான் இருக்குது, என்னுடைய கண் குளிர்ச்சி எனக்கு தொழுகையில தான் இருக்குதுங்கறாங்க. கடைசி நேரம் சக்கராத் நேரம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் நேரத்துல மயங்கி கிடக்குறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீரென்று அவங்களுக்கு சக்கராத் தெரியுது, மயக்கம் தெரியுது. பக்கத்துல கேட்கறாங்க, இது என்ன நேரம்? லோஹருடைய வக்து தொழுகை நேரம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுவ வச்சிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு படுத்த படுக்கையா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மௌத்தாக போறாங்க. அந்த படுக்க படுக்கை நேரத்துல வலது பக்கம் அலி ரலியல்லாஹு தஆலா தொல்லையும், இடது பக்கம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தொல்லையும் கையை போட்டுக்கிட்டு என்னை இழுத்துக்கிட்டு போய் சஃப்ல நிக்க வைங்கன்னு கேட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சக்கராத்துல இருந்தவங்கள, படுத்த படுக்கையா கிடக்கிறவங்கள இழுத்துக்கிட்டு வந்து சஃப்ல நிக்க வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு தொழுதாங்க. இதோட வேற முக்கியத்துவம் என்னங்க வேணும் தொழுகைக்கு? அவை கண்ணியத்திற்கு சகோதரர்களே, ஐவேளை தொழுகையை பேணுதலாக தொழுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ முற்படுங்கள்.